ஆனா ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரியாம போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா பார்க்கிங்ல ஹீரோவும் ஹீரோட செக்ரட்டரி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்பதான் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஹீரோ தான் ஓனர்னு வந்து நிற்கும் போது ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஐயோ, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ வந்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்கேயும் அங்கேயும் கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருப்ப. இன்னும் நீயும் உங்க அம்மாவும் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்றான். ஹீரோயினா இங்க கூட வேலையை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சுறா. உன்னை வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு போனா இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் கேட்குறான். அப்பதான் அவ சொல்றா, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, அவன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு குடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றா. அவ்வளோதான், அப்படியே அலைக்கா தூக்கி தோல்ல போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடே விடுறா, ஆஃபீஸில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு கத்துனாலும் எனக்கு கவலையே இல்லை. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எப்படி ஓடுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நேரம் அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடறான். கூட்டிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது, நீ என்னவா இருந்தாலும் சரி என்கிட்ட தான் இருக்கணும், என்னோட குடும்பத்தையே வந்து நீங்க குடும்பமா சேர்ந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்றா. உடனே இவ என்ன பண்றான்னா மூச்சு விட முடியாத மாதிரி சீன் போடுறா. இது பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நான் இதுக்கப்புறம் உன்னோட குடும்பம் சைடோ இல்லை உன் சைடோ வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் உன்னை விடணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கூடியே வச்சு நான் டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அவன் பாத்ரூமுக்கு போன உடனே இப்போ என்ன பண்றான்னா, உடனே ஃபோன் பண்ணி ஆன்டி கிட்ட, ஆன்டி நான் இன்னும் வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பல, தயவு செஞ்சு பசங்களை பார்த்துக்கோங்க, நான் வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் அப்படி போன உடனே இப்போ யார்கிட்ட பேசினேன், என்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட பிடிச்சி இழுக்கிறானா. அப்போ அவளோட இடுப்பில் ஒரு டேட்டோ இருக்கு. அந்த டேட்டோவை பார்த்த உடனே இங்கே எதுக்காக நீ டேட்டோ போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போதான் ஹீரோயின் இன்னொரு பெரிய கதையை சொல்கிறா. இவ வந்துட்டு அவங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டு ஃபாரின்ல இருந்தா இல்லையா, அப்போ வந்து சில கேங்கே இவளை ரேப் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவளை கத்தியாலையும் குத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு அடையாளத்தை மறைக்கிறதுக்காக தான் இவ இந்த டேட்டோ போட்டிருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறானா. இவ அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு குழந்தைங்க இருக்கிறதே தெரியாது இல்லையா, அதனால நைட்டு நீ இங்கே தான் தங்கணும், இங்கேயே ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மறுநாளாவது இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சுத்தி எல்லா இடத்துலயும் பாக்குறா. எல்லா இடத்துலயும் பார்த்தா ஆளுங்களை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான். அதோட என்ன பண்றான்னா, அன்னைக்கு பூராவும் ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வர வரைக்குமா சாப்பிடாமே இருக்கா. நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சாப்பிட மாட்டேன், என்னை இங்கேருந்து வெளியில் அனுப்பு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட கையில போட்டு விடுறான். இதை நீ கழட்டவே கூடாது, இதை நீ கழட்டணும்னு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியை